ஜலப்பிரளயத்திற்கு முந்தின முற்பிதாக்கள். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்றபின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்றபின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகலாலெயேலை பெற்றான். கேனான் மகலாலெயேலை பெற்றபின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். அவன் மரித்தான். மகலாலெயேல் 65 வயதான போது யாரோதை பெற்றான். மகலாலெயேல் யாரோதை பெற்றபின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மகலாலெயேலுடைய நாளெல்லாம் 895 வருஷம். அவன் மரித்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்றபின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். இந்த பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாவதற்கு முன்பு 5 முற்பிதாக்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: சேத், ஏனோஸ், கேனான், மகாலயேல், யாரேத். இந்த முற்பிதாக்களை பற்றி விசேஷமாய் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் அவர்கள் அவர்களுடைய காலங்களில் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை பற்றிய ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார்கள். முற்பிதாக்களை பற்றி சொல்லப்படும் போது ஏனோக்கை தவிர மற்ற எல்லோரும் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்கள் என்னும் விவரமும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்து தங்களுடைய ஜீவிய காலம் முடிந்த பின்பு மரித்தார்கள். ஆதாமுக்கும் அவருடைய சந்ததியில் வருகிற எல்லோருக்கும் மரணம் வருகிறது. அவர்கள் சரீரத்தில் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும், அவர்கள் இந்த பூமியில் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும், அவர்கள் மரிக்க வேண்டிய நாள் வரும்போது அவர்கள் மரித்து போகிறார்கள். ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஞானியாக இருக்கலாம், அவன் அரசியல் தலைவனாக இருக்கலாம், அவன் விவேகியாகவும் ஐஸ்வர்யவானாகவும் இருக்கலாம். அவர்களும் மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. ஒருவன் சமுதாயத்தில் மிகவும் முக்கியமானவனாக இருக்கலாம். அவன் அதிக காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பலாம். மனுஷன் எவ்வளவுதான் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கும் மரணம் வருகிறது. பூர்வ காலத்தில் முற்பிதாக்கள் அதிக வருஷங்களுக்கு உயிரோடு இருந்தார்கள். ஆதாம் உயிரோடு இருந்தது 930 வருஷம். சேத் உயிரோடு இருந்தது 912 வருஷம். ஏனோஸ் உயிரோடு இருந்தது 905 வருஷம். கேனான் உயிரோடு இருந்தது 910 வருஷம். மகாலயேல் உயிரோடு இருந்தது 895 வருஷம். யாரேத் உயிரோடு இருந்தது 962 வருஷம். பூர்வ காலத்து முற்பிதாக்கள் இதுபோல அதிக வருஷங்களுக்கு உயிரோடு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் இவர்களுடைய ஆயுசு காலத்தை கூட்டிக் கொடுத்து இவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார். சேத்தின் வம்ச வரலாற்றிலிருந்து முதலாவது பிறந்த ஆண் மகனை பற்றிய வம்ச வரலாற்றில் முதலாவதாக குறிப்பிடப்படுகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு முன்பாக பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ஆண் பிள்ளைகளின் பெயரே முதலாவதாக குறிப்பிடப்படுவது யூத வம்ச வரலாற்றின் வழக்கமாகும். ஆதாம், நோவா ஆகியோருக்கு இடையில் வரும் பெயர்களில் யாரேத்தின் பெயர் இரண்டாவது பாதியில் முதலாவதாக வருகிறது. யாரேத்தின் குமாரனாகிய ஏனோக்கின் நாளில் துன்மார்க்கர் மீதும் தேவ பக்தியற்ற சந்ததியார் மீதும் ஜலப்பிரளயம் நியாய தீர்ப்பாக வரும் என்று கர்த்தர் முன் அறிவித்தார். யாரேத் என்னும் பெயர்
தீர்க்க தரிசன பொருள் உடையது. கீழே தள்ளுதல், தாழ்த்துதல் என்பது இதன் பொருள். ஜல பிரளயத்தினால் சந்ததியார் கீழே தள்ளப்படுவார்கள் அல்லது அழிக்கப்படுவார்கள் என்பது இதன் பொருளாகும்.